மிகப்பெரிய அரசியல் குடும்பத்தில் இருந்து வந்தவர். திருநெல்வேலி இளைஞர் அணி மாநில மாநாட்டில் இந்த கவிதை முதலாக கவிதை வாசித்தது. மிக பெரிய அரசியல் குடும்பத்தில் இருந்து வந்தவர். 3ஆம் வகுப்பிலேயே தமிழ் மேல் ஆர்வம் கொண்ட இவர் வகுப்பிலேயே தமிழில் முதல் மாணவியாக விளங்கியவர். திருநெல்வேலி இளைஞர் அணி மாநில மாநாட்டில் இவர் முதலாக கவிதை வாசித்தார். இவரின் முதல் மேடை பேச்சு கடலூர் மகளிர் மாநாட்டில் நடந்தது. அரசியல் பின்புலம் இருந்தாலும் அரசியல் என்பது இவருக்கு ஒரு புது அனுபவமே. ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதே இவர் லட்சியம். Honored to welcome the recipient of Mega Enterprising Women Politician Award. It is none other than Mrs. Kyle Virri. இந்த உலக மகளிர் தின நாளில் இவ்வளவு சிறப்பாக பெண்களுக்கெல்லாம் மெகா டிவி சார்பாக அதன் நிர்வாக இயக்குனர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரது துணைவராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு தங்கபாலு அவருக்கு பெரும் துணையாக திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களுக்கு பெரும் துணையாக அவரது அனைத்து காரியங்களிலும் துணை நின்று அவருக்கு பக்கபலமாக இருப்பதற்கு அவருக்கு நன்றியினை இந்த பெண்கள் தின விழா சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை பொறுத்தமட்டில் பெண் என்பவள் பஞ்சபூதத்தை போன்றவள். பஞ்சபூதங்கள் அடங்கிய ஒரு உருவமாகத்தான் நான் பெண்ணை பார்க்கின்றேன். நிலம், நெருப்பு, நீர், காற்று, வானம் இவை ஐந்தும் தன்னுள்ளே அடக்கியவள்தான் ஒரு பெண்ணானவள். நிலத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு பெண் நிலம் எப்படி ஒரு பூமியை முழுக்க அந்த மக்களை தாங்கி நிற்கின்றதோ, ஒரு பெண்ணானவள் அவள் சார்ந்த அந்த குடும்பத்தை அவள் தாங்கி ஒரு பூமியாக பொறுமையுடன் அதை தாங்கி வெற்றிகரமாக அந்த குடும்பத்தை நடத்துகின்றாள். நீரை பொறுத்தமட்டில் ஒரு பெண் என்பவள் அந்த குடும்பத்தில் புகுந்த வீடாக இருக்கட்டும், பிறந்த வீடாக இருக்கட்டும், அன்பு மழை பொழிந்து அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்கின்றாள். தாயாக, துணைவியாக, சகோதரியாக, பாட்டியாக மிக சிறந்த தனது வாழ்க்கையில் தனது லட்சியங்களை ஒரு குடும்ப தலைவியாகவும் சரி, ஒரு சமூக சேவகியாகவும் சரி, எந்த விதத்திலும் ஒரு பெண் தனது சிறப்புகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். நெருப்பு, தன்னை யாராவது தவறாக நோக்கினாலும் ஒரு பெண் நெருப்பாக பொங்கி எழுகின்றாள். தன்னை சுற்றி இருக்கும் எந்த ஒரு செயலிலும் ஒரு தவறு இருந்தாலும் அதை பொறுமையாகவும் அதே சமயம்
தனது நெருப்பு போன்ற பார்வையால் ஒரு பெண் அதை காண்பிக்கின்றாள். இந்த வகையில் ஒரு பெண் என்பவள் நெருப்பை போன்றவள். அதே சமயம் தென்றலாக, காற்றாக ஒருவரது வாழ்க்கையில் பெண் என்பவள் இருக்கின்றாள். அதே சமயம் வானம், உலகத்தில் எல்லா இடங்களிலும் வானம் பரவி கிடக்கின்றது. அதேபோல் உலகத்தில் பெண்கள் இல்லாத இடங்களே இல்லை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டுடன் ஒரு பெண் என்பவள் எங்கும் பரவி கிடக்கின்றாள். இதை என் சொந்த வாழ்க்கையிலிருந்து சில சான்றுகள் சொல்ல விரும்புகின்றேன். எனது புகுந்த வீடு, பிறந்த வீடு, ஒரு பெண் என்பவளுக்கு பிறந்த வீடாக இருக்கட்டும், புகுந்த வீடாக இருக்கட்டும், இரு கண்களைப் போல. என்னை பொறுத்த மட்டில் பிறந்த வீடு ஒரு பெருமைக்குரிய, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வீடு. எந்த பெண்ணுக்கும் ஒரு பிறந்த வீடு என்பது பெருமையையும் ஒரு சந்தோஷத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் ஒரு வீடுதான். நான் இல்லை என்று சொல்லவில்லை. என் பெற்ற தாய் தந்தை என்னை சிறு வயது முதலே ஊக்கப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, பல விதங்களில் என்னை பள்ளியில் நிறைய போட்டிகளில் கலந்திருக்கின்றேன். அதிலெல்லாம் பார்த்தால் என் தாய் தான் என்னை முன்னிறுத்தி, நீ போ, உன்னால் செய்ய முடியும், உன்னால் நடனம் ஆட முடியும், உன்னால் கவிதை போட்டியில் பங்கு பெற முடியும், என்னை மிகவும் உற்சாகப்படுத்துவார்கள். என் தந்தை ஒரு கிரிக்கெட் விளையாட்டு, மிகவும் விளையாட்டில் ஆர்வமிக்கவர். அதனால் நான் ஒரு ஹாக்கி பிளேயர். அப்படி இருக்கும் பட்சத்தில் என் தந்தை என்னை மிகவும் உற்சாகப்படுத்துவார். போ, நீ போய் ஹாக்கி விளையாடு, நீ போய் மேட்ச்லாம் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ஊக்குவிப்பார் என் தந்தை. அதே போல என்னை வளர்த்து, நான் என் தாய் தந்தையிடம் இருந்த நாட்கள் மிக மிக குறைவே. என்னை வளர்த்தது எனது பாட்டி திருமதி தயாளு அம்மையார் அவர்கள்தான். அவர்கள் எப்படி ஒரு பொறுமையுடனும் அவரது தயாள குணத்துடனும் இந்த குடும்பத்தை, எங்கள் குடும்பத்தை ஒரு ஒற்றுமையுடன் எப்படி இன்று வரை கட்டி காக்கின்றார்களோ, அதே போல எனக்கும் அந்த ஒற்றுமையுடன் ஒரு பொறுமையுடனும் எதிலும் நாம் பங்கு பெற வேண்டும். அவர்கள்தான் எனக்கு எப்போதுமே போதிப்பார்கள். எப்போதும் உன் கடமையை நீ சரியாக செய்தால் நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய், அது நிச்சயம் என்பதை அவர் மிகவும் மிகவும் என்னிடம் அடிக்கடி சொல்லும் வார்த்தை அதுதான். நீ உன் கடமையை செய், நீ பலனை எதிர்பாராதே, அது தானாக வரும். இது ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் இங்கு சொல்லிக் கொள்கின்றேன். கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டுடன் ஒரு பெண் இருந்தால் கண்டிப்பாக அவள் வெற்றி பெற முடியும். இதை நான் என் புகுந்த வீட்டில், நான் நிச்சயம் என் புகுந்த வீட்டை பற்றி சொல்ல வேண்டும். எனக்கு கிடைத்த மிக பெரிய ஒரு வரப்பிரசாதம் என் கணவர் திரு வெங்கடேஷ் அவர்கள். அவர்களை கரம் பற்றிய நாள் முதல் என்னை ஒரு தாயாக, தனது பிள்ளையாகவே நினைத்து எனது எண்ணம், செயல், கனவுகள் அத்தனையையும் நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கின்றார். இது நான் மிகவும் அவருக்காக நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்த எனது வாழ்நாள் முடிவடைந்தாலும் அடுத்த ஒரு பிறவி இருக்கிறது என்பது உண்மையானால் அவருக்கே மனைவியாக அவருக்கு எனது கடமைகளை நான் இதைவிட மேலாக செய்ய வேண்டும் என்பதை இங்கு நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகின்றேன். ஒரு பெண்ணிற்கு புகுந்த வீடு மிக மிக முக்கியமான ஒரு வீடாகும். எனது முதல் கன்னி பேச்சு கடலூர் மகளிர் மாநாட்டில்தான் நடைபெற்றது. அப்போது நான் மேடை ஏறுவேனோ என்ற நிச்சயமாக எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏனால் எனது மாமனார் உடல் நலம் பாதிக்கப்பட்டு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். என்னை கூப்பிட்டு, நீ கண்டிப்பாக அதில் பங்கு பெற வேண்டும், அதை நான் தொலைக்காட்சியில் பார்க்க வேண்டும், நீ கண்டிப்பாக எனக்காக அங்கு போக வேண்டும் என்று என்னை கூப்பிட்டு என் மாமனார் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு மாமனார், மாமியார், கணவர்
என்பவர்கள் எனக்கு கிடைத்தது நான் மிகவும் பாக்கியம் செய்துள்ளேன். அவர்களுக்கு என் புகுந்த வீட்டிற்கு எனது இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கின்றேன். எனக்கு மெகா டிவி சார்பாக முதலாக எனக்கு கிடைத்த விருதே இந்த மெகா டிவி சார்பாக இந்த ஒரு மெகா நாளில் கிடைத்த ஒரு விருதாகும். நான் என்னுடைய முதல் கன்னி பேச்சு ஒரு மகளிர் மாநாட்டில் தான் நடைபெற்றது. அதே போல் எனக்கு கிடைத்த முதல் விருதும் இந்த மாதிரி ஒரு உலக மகளிர் தினத்தில் கிடைத்திருக்கின்றது. ஆகவே பெண்களே, மார்ச் மார்ச் மார்ச், விரைந்து வா பெண்ணே, கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய். அமுத சுரபியாக அல்ல வற்றாத அமுத சுரபியாக இந்த மெகா டிவி மேலும் மேலும் வளர எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது இந்த பேச்சு கடலுக்கு அலை கூறும் வணக்கம், வானத்திற்கு மேகம் கூறும் வணக்கம், பூமிக்கு வேர் கூறும் வணக்கம், வேருக்கு மலர் கூறும் வணக்கம். நான் மெகா டிவியில் உள்ள அனைவருக்கும், அதன் நிர்வாக இயக்குனர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களுக்கும் அவரது துணைவர் திரு தங்கபாலு அவர்களுக்கும் கூறும் வணக்கம்.